ஈரோட்டிலிருந்து ராஜா என்கிற ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால், ஏர்வாடி, நாகூர் ஆகிய பள்ளிவாசல்களில் முஸ்லீம் அல்லாத எங்களை அனுமதிக்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் தொழுகை செய்கிறோம். இந்த ஊர் அல்லாத மற்ற ஊர் பள்ளிவாசல்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் போவது கிடையாது, அனுமதிப்பது கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? அவங்க மட்டும் ஏன் அனுமதிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் மற்ற இடத்துல அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்குறார். இந்த கேள்விக்கு உரிய விடையை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தெரியலை. அவர்கள் இந்த பள்ளிவாசல் என்றால் என்ன, தர்கா என்றால் என்ன என்கிற வேறுபாட்டை அறியாமல் முஸ்லீம்கள் போகிற இடமெல்லாம் பள்ளிவாசல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அதை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நாகூரில் இருக்கிற பள்ளிவாசல்னு சொல்கிறீங்கல்ல, அது பள்ளிவாசல் கிடையாது, அதுக்கு பேர் தர்கா. ஏர்வாடியில் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது பள்ளிவாசல் கிடையாது, தர்கா. தர்காண்டா என்ன என்று சொன்னால், என்றைக்கோ வாழ்ந்த ஒரு மனிதர் மரணித்து விட்டார்னு சொன்னால், அவர் நல்லவர் என்று நம்பக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் அடக்கம் செய்த இடத்துல அந்த சமாதியை கட்டி எழுப்புவார்கள். சமாதிக்கு மேலே ஒரு கட்டிடத்தையும் எழுப்புவார்கள். எழுப்பிவிட்டு அந்த சமாதியில் அடங்கியிருக்கிறார் பாருங்கள், அவரையே கடவுள் மாதிரி இல்லை கடவுள் ஏஜெண்ட் மாதிரி நினைத்து கொண்டு அவர்கிட்ட போய் கையேந்தி பிரார்த்திப்பார்கள். இப்படியான ஒரு செயல் நடக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் தர்கா என்பது. இப்போ நாகூரில் ஷாகுல் ஹமீத் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து நகமும் சதையும் இரத்தமுமாக வாழ்ந்து நம்மை போலவே சாப்பிட்டு மலைஜலம் கழித்து முதுமை அடைந்து நோய்வாய்ப்பட்டு கடைசியில் மரணித்தும் போய்விட்ட ஒரு மனிதர் தான் ஷாகுல் ஹமீத் என்பவர். அவர் நல்லவராக இருந்தார் என்று எண்ணிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவர் இறந்த பிறகு அவரோட அடக்கஸ்தலத்தில் ஒரு கட்டிடத்தை எழுப்பி வைத்து கொண்டு நாகூராண்டவரே என்று அழைக்கிறார்கள். இதுக்கு பேர் தர்கா. தர்காண்டா என்னன்னு கேட்டால், இறந்தவர்களை வணங்கும் இடம். நல்லா வழங்கிக்கிறணும். அதே மாதிரி ஏர்வாடி தர்காங்கிறீங்க, அது பள்ளிவாசல் கிடையாது. ஏர்வாடி தர்காங்கிறது என்ன, ஏர்வாடியில் இப்ராஹிம்ங்கிற ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் தான். அவர் கொல்லப்பட்டு தான் இறந்தார் என்று அவங்கள எழுதி வச்சிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்டு இறந்த ஒரு மனிதர் அவரை அடக்கம் செய்துவிட்டு அவரிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிற விதமாக ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில், பள்ளிவாசல் தோற்றத்தில் ஒரு கட்டத்தை கட்டுகிறார்கள். அது தர்கா. அது ஏர்வாடி தர்கா, இது நாகூர் தர்கா, அஜ்மீர் தர்கா, இப்படி ஏராளமான தர்கா, திருச்சியில் நத்தர்ஷா தர்கா, இப்படி ஏராளமான தர்காக்கள் என்ன செய்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது. இந்த தர்கா என்பது இஸ்லாத்தில் உள்ளதா? முஸ்லீம்கள் சில பேர் செய்கிறார்கள். அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்டால் அனுமதிக்கப்பட்டது இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். முஸ்லீம்கள் எதை நம்ப வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், இதை தான் நம்ப வேண்டும். அதாவது அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணங்க மாட்டோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் கிடையாது என்பது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கை முழக்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாவை தான் வணங்கணும், அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இவர் அல்லாவா? நாகூரில் அடங்கி இருக்கிறவர் மனிதர் தானே. அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவர்களை போய் இன்னொரு செத்து போன ஆளை வணங்குவார்கள் என்று சொன்னால், அது முஸ்லீம்கள் செஞ்ச காரணத்தினால் அது இஸ்லாம் ஆயிருமா? இஸ்லாம் சொல்கிறபடி செஞ்சால் தான் அதுக்கு பேர் இஸ்லாம் ஆகும். இப்போ முஸ்லீம்களில் ஒருத்தன் சாராய கடை திறந்தான்னு சொன்னால் அது இஸ்லாமிய சாராய கடைன்னு சொல்ல முடியுமா? சாராய கடை தான். முஸ்லீம் திறந்தாலும் அதுக்கு பேர் சாராய கடை தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் திறந்தாலும் சாராய கடை தான். ரெண்டுலேயுமே போய் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும் என்பது பேசிக், அடிப்படை. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஒருத்தன் இஸ்லாத்தில் வர முடியும். அல்லாவை தவிர என்னை 1000 பேர் வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் இடமே கிடையாது. அப்போ இதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் வர்றாங்க. நாங்கள் ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்குவோம் என்று ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், அல்லது அப்படி வந்தவர்களுடைய சந்ததிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டு மனிதர்களாக வாழ்ந்து மரணித்தவர்களை வணங்குகிறார்கள். இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், அவர்கள் மரணித்திருக்கிறார்களே அது ஒன்றே போதும், அவர்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. இல்லையா, மரணிச்சார், இருக்க வேண்டியதானே, என்றென்னும் சாகா வரம் பெற்றவர் இருக்க வேண்டியதானங்க. அவர் ஒரு கட்டத்தில் நம்மளை மாதிரி இருந்தார், இளைஞராக இருந்தார், கிழவனாக போனார், சாப்பிட்டார், நோய்வாய்ப்பட்டார், மலைஜலம் கழித்தார், கடைசியாக தள்ளாத வயதில் முதுமை அடைந்து மரணித்து விட்டார். அவர் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அவருடைய முதுமை வராமல் அவர் என்றும் 16ஆக இருக்க முடியவில்லை.
அவருக்கு பசி வராமல் அடுத்தவர்கிட்ட கையேந்தாமல் அவருக்கு வாழ முடியவில்லை. எல்லா வகையிலும் மனிதராக வாழ்ந்து மரணித்த ஒருத்தரை நம்மளா ஒரு பக்தி பரவசத்தில் என்ன செய்கிறோம், அவருக்கு ஒரு கடவுள் தன்மையை கொடுத்து வணங்குகிறார்கள். இதுக்கு பேர் தர்கா. இதில் முஸ்லீமில் சில பேர் அறியாதவர்களும் போகிறார்கள், முஸ்லீம் அல்லாத மக்களும் ஏதோ ஒரு சாமி என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். இது இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். மரண படுக்கையில் இருக்கிறார்கள், அந்த வேதனை கலந்த நேரத்திலையும் கூட எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சார்கள். என்ன எச்சரிக்கை என்றால், லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபுர் அம்பியாஹி மசாஜித், இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்ட யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு அப்புறப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்காது. நல்ல மனிதர்களை இறந்தவுடனே அவங்கள போய் வணங்குறதா, அவங்களுக்கு போய் பள்ளிவாசலை கட்டுறதா என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணினார்கள். அப்படியான ஒரு தடுக்கப்பட்ட ஒரு காரியமே, அல்லாஹ்ங்கிற ஒருத்தனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. கல் மண் மரம் எதையும் வணங்கக்கூடாது என்பதைப் போல, சிலையை வணங்கக்கூடாது என்பது போலத்தான் சமாதியை வணங்கக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய மகான் என்று அறியப்பட்டவராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வணக்கத்திற்குரியவர் என்ற அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அடிப்படைக்கு மாற்றமாக அவங்களை வணங்கினாலும் குற்றமாகிவிடும். அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். சொல்லப்போனால் உலகத்தில் முஸ்லீம் கணக்கில் வருவார்கள். உலகத்தில் முஸ்லீம்டா யார் முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொடுக்குறான், அவன்லாம் முஸ்லீம் தான். அது உலக கணக்குக்கு சரியாக வரும். இறைவன் முன்னால் நாங்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் பொழுது நீங்கள்லாம் முஸ்லீம் இல்லை, நீங்கள் என்னையை வணங்கலை, என்னையை தவிர வேற ஆளை வணங்குனீங்க என்று அல்லாஹ் அவங்களையெல்லாம் இஸ்லாமிய லிஸ்ட்டில் எடுத்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு குற்றமாக இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் தர்கா. அதில் காரணம் வழங்குது, அற்புதம் வழங்குது, கதையை கட்டி விட்டு என்ன செய்கிறாங்க, அந்த காரியம் நடக்குது. ஒரு காரியம் நடக்கிறது இல்லை, சும்மா பொய்யாக பில்டப் கொடுத்து என்ன செய்கிறாங்க, போகிறவன்லாம் பணக்காரன் அவனு தான் போகிறான், எல்லாரும் ஆகுறான், 100ல் ஒருத்தன் ஆகுவான். அது அவனுடைய நேரம் வந்ததுனால ஆகிருக்கிறான். அவரை கொண்டானா 100 பேர் ஆகிருக்கணும். அப்போ ஆணவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவரால் தான் வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு 1000 பேருக்கு பிரச்சாரம் பண்ணுறான். அதனால் இப்படி ஒரு வந்துருச்சு. ஏர்வாடியில் வேணால் பேயை விரட்டுறாருங்கிறாங்க. அவரை மூத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார். அவரோட பேயை விரட்டுவார்னு சொல்லி கட்டி போட்ட எத்தனை பேர் ஏர்வாடில் தீ விபத்து நடந்து கறிக்கட்டையாக போனார்கள். அவர் பேயை விரட்டுறது இருக்கட்டும், கறிக்கட்டையாக போகாமல் ஏன் காப்பாற்ற முடியல? அவர் அங்கே தானே இருக்காருங்கிறீங்க. அப்போ அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, பொய். இதெல்லாம் இஸ்லாத்துலேயும் இல்லாது, அறிவுக்கும் பொருந்தாத விஷயம். செத்து போனாலும் உசுரோட உள்ளவன் சிறந்தவனா செத்தவன் சிறந்தவனா சொல்லுங்கள்? உசுரோட உள்ள என்னால் பேச முடிகிறது, பிடிக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, சாப்பிட முடிகிறது, என்ன வேணாலும் செய்ய முடிகிறது. ஆனால் இறந்து போனால் ஏதாவது செய்ய முடியுமா? இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டாருன்னு கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்ய முடிஞ்ச அவர் பூமியில் வச்சுருப்பாங்களே. இவர் கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, வாய் வேலை செய்யாது, குடல் வேலை செய்யாது, மூச்சு வேலை செய்யாது, ஈரல் வேலை செய்யாது, இதயம் வேலை செய்யாது, ஒன்றுமே வேலை செய்யாதுன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ண பிறகு தானே கொண்டு போய் அடக்கமே பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணணுன்னு எக்ஸ்ட்ரா பவர் வந்துடுமா? அவர் இந்த மனிதன்ற இந்த பலவீனம்லாம் போய் எந்திரிச்சா வரட்டுமே இல்லாட்டி. அதனால் தர்கா என்பதற்கு வச்சு என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுடன் கம்பேர் பண்ணக்கூடாது. பள்ளிவாசல்னால் என்னென்னு கேட்குறீங்களா? பள்ளிவாசல் என்று சொன்னால் அதாவது முஸ்லீம்களுக்கு நாங்கள் 5 நேரம் தொழ வேண்டும். அந்த தொழுகையை வீடுகள்லையும் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது, பள்ளிவாசலில் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் கூட்டாக சேர்ந்து தொழுதால் அதுக்கு 27 மடங்கு நன்மை அதிகம். நான் ஒரு தொழுகை என் வீட்டில் தொழுதால் கிடைக்கும் நன்மையை விட பள்ளிவாசலில் போய் கூட்டாக போய் தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டாக தொழுதான் என்ன செய்யணும்? என் வீட்டில் கூட்டாக தொழுவதாக இருந்தால் அடுத்தவங்க யோசிப்பாங்க, எனக்கு சண்டைக்காரன் இருப்பான், பிடிக்காதவன் இருப்பான், அல்லது நானே என்னுடைய வீடு என்ற காரணத்தினால் அதிக உரிமை எடுத்துக்கொள்வேன், மற்றவனுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இடத்தை நான் தேர்ந்தெடுத்து இதான் ஏன் இடம்னு வைத்துக்கொள்வேன். இப்படியெல்லாம் வரும் பொழுது இந்த பாரபட்சம் என்ன செய்யும், வழிபாட்டு தலத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் கூட்டாக இறைவனை வழிபடுவதாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி ஒரு இடத்தை வாங்கி அல்லது வாரிசு முறையை பெற்று அன்பளிப்பாக பெற்று அதில் ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொள்ளுங்கள். அது யாருக்கும் சொந்தமானது இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது பேர் தான் பள்ளிவாசல். ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த இடம் எதுக்காக வேண்டி? அங்கே இறைவன் இருக்கிறான் என்பதற்காகவா? அங்கே இறைவன் இல்லை. எங்கள் வீட்டில் எப்படி இறைவன் இல்லையோ அதே மாதிரி பள்ளிவாசலையும் இறைவன் இல்லை. எல்லா இடத்தையும் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். வழங்குதா? வீட்டையும் கண்காணிப்பான், பள்ளிவாசலையும் கண்காணிப்பான். பள்ளிவாசலுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்று கேட்டால் இறைவன் கிடையாது. அது எதுக்காக நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம்? ஒரு இடத்தில் நம்ம கூட்டாக தொழ வேண்டும். தொழுவதற்கு அனைவருக்கும் பொதுவான அல்லது இறைவனுக்கு சொந்தமான ஒரு இடமாக அது இருக்க வேண்டும்.
அந்த நோக்கத்தில் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த தொழுகை நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஓய்வெடுக்கலாம், படுத்து தூங்கலாம், அது மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம், உரை நிகழ்த்தலாம், எல்லாம் செஞ்சுக்கிடலாம். அடிப்படை எதுக்குன்னு கேட்டால், கூட்டாக தொழுவதற்காக நாங்களாக கட்டி கொண்ட ஒரு ஆலயத்துக்கு பேர் தான் பள்ளிவாசலே தவிர, இறைவன் அங்கே இருக்கிறான், அங்கே மந்திரம் ஓதியாச்சு, பவரை ஏற்றியாச்சு என்பதற்காக அந்த பள்ளிவாசல் கிடையாது. சுத்தமான ஒரு இடம். அந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுவதற்கு போனீங்கன்னு சொன்னால், எல்லா பள்ளிவாசல்கள்லையும் மலஜலம் கழிக்கக்கூடிய வசதி செய்து வைத்திருப்பார்கள். வரக்கூடியவன் மூத்திரத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது, மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று தடை இருக்கிற காரணத்தினால் அவன் ரிலாக்ஸாக தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா பள்ளிவாசல்லையும் நுழைந்தவுடனே கழிப்பிடம் இருக்கும். இலவச கழிப்பிடம், சுத்தமான தூய்மையான கழிப்பிடம் இருக்கும். சிறுநீர் கழித்தால் கூட கழுவிவிடக்கூடிய கழிப்பிடம். சிறுநீர் கழித்தாலும் நாங்கள் சுத்தம் பண்ண வேண்டும் தண்ணீர் ஊற்றி. அந்த மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் இருக்கிற கழிவறையில் கூட நாற்றம் எடுக்கும். பள்ளிவாசல் அது மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி நல்லா சுத்தமாக வைத்திருப்பார்கள். மலைஜலம் கழித்து விட்டு அப்படி வந்தால் தண்ணீர் தடாகம் இருக்கும், அல்லது பைப்பு வைத்திருப்பார்கள், தண்ணீர் குழாய் வைத்திருப்பார்கள். அந்த தடாகத்திலையோ பைப்பிலோ என்ன செய்வாங்க, கையை கழுவி, முகத்தை கழுவி, இதுவரையும் கையை கழுவுவாங்க, காலை கழுவுவாங்க, மூக்குக்கு தண்ணி செலுத்தி சிந்துவார்கள், வாயை கொப்பளிப்பார்கள், பல் துளக்குவார்கள். எல்லா விதமான சுத்தமும் 5 டைம் செய்ய வேணும், 5 தடவை. முதல்ல மலைஜலங்கடி சுத்தமாக வர வேண்டும். அதுக்கப்புறம் கைகால் முகத்தை எல்லாம் என்ன செய்யணும், 5 தடவை கழுக வேண்டும். கழுகி முடித்த பிறகு எத்தனை மணிக்கு அந்த தொழுகை கூட்டு தொழுகை என்று அறிவித்திருக்கிறார்களோ அதுக்கு முன்னாடியே போய்விட்டார்னு சொன்னால் அவர் தனியாக தொழுது விட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். 1 மணிக்கு தொழுகை என்று சொன்னால் 1 மணிக்கு தொழுகை ஸ்டார்ட் ஆகும் பொழுது எல்லாம் வரிசையாக இராணுவத்தை போல் அணிவகுத்து நிற்பார்கள். அங்கே இறைவனை தொழுவார்கள். அங்கே இறைவன் இருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் இருக்காது, வெறும் செவர் தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பேர் தான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது நம்ம கூட்டாக தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நாம அனைவருடைய பணத்திலையும் சேர்த்து வாங்கி கொண்டு எந்த ஒரு மனிதனுக்கும் சொந்தமில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு பெயர் தான் பள்ளிவாசல். இது ரெண்டையும் வித்தியாசம் விளங்கிக்கிறங்க. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் தர்காவை குறித்து கேட்கிறீர்கள், அது பள்ளிவாசல் கிடையாது. அதில் முஸ்லீம் எல்லாரெல்லாம் வர்றாங்கங்கிறனால கேட்குறீங்க, அது வரலாம், பிரச்சனை இல்லை, அது ஒன்று. சரி, பள்ளிவாசல்னு சொன்ன பிறகு முஸ்லீம் அல்லாதவங்க வரலாமா என்று கேட்டால் அதில் வரலாம் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது, வரலாம். ஆனால் வரலாம் என்றால் என்ன அடிப்படையில் என்று கேட்டால் அவங்க பார்க்கறதுக்கு வரலாம். என்ன நடக்குதுன்னு என்ன செய்யணும், இறைவனை தொழுகிறதுன்னு சொன்னால் ஏமாற்றக்கூடாதுல்ல. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நானும் நம்புகிறேன் என்று மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தொழுது கொள்ளலாம். அதை நம்பலை, நான் நிறைய கடவுளை தான் வணங்குவேன், இருந்தாலும் உங்கள் வணக்கம் என்னென்று பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டால் அந்த பள்ளிக்கு வரலாமா என்று கேட்டால் வரலாம் என்று சொல்வதை விட அவங்கெல்லாம் வரணும். முஸ்லீம்கள் இந்த வழிபாட்டு முறையை மற்றவர்கள் பார்ப்பதற்கு என்ன செய்யணும், அழைப்பு கொடுத்து கூப்பிட வேண்டும். எங்கள் பள்ளிவாசல் பாருங்கள், நாங்கள் எப்படி தொழுகிறோன்னு பாருங்கள். அவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னாடி நீங்கள் மலைஜலம் கழித்து விட்டு, முஸ்லீம்கள் மலைஜலம் கழித்து சுத்தமாவதையும், அப்புறம் கைகால் முகத்தை எல்லாம் கழுவிக்கொள்வதையும், அதுக்கப்புறம் சுத்தமாக அங்கே எந்த விதமான எண்ணெய் பிசுக்கு இருக்காது, அசிங்கமான அந்த ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு புகை மூட்டங்கள் இருக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி சுத்தமாக நீட்டாக வச்சுருப்போமோ அந்த மாதிரி அந்த இடம் தூய்மையாக இருக்கும். அதில் இமாம் அவர் அல்லாஹ் பர்னுடையில் எழுந்து நிற்பார்கள், அல்லாஹ் பர்னு குனிவார்கள், அதில் ஓத வேண்டிய மந்திரங்களை, குரான் வசனங்களை ஓதுவார்கள். அதே மாதிரி நெத்திய நிலத்தில் வைத்து இறைவனுக்காக பணிவார்கள். வேறு எந்த விதமான இறைவனை வணங்குவதற்கு என்று காணிக்கை போட மாட்டார்கள். இறைவனை வணங்குவதற்கு எந்த ஒரு பொருளையும் கொண்டு போக மாட்டார்கள். வெறுங்கையை வீசி கொண்டு தான் போவார்கள். அந்த பள்ளிவாசல் நம்மளுக்குரிய பள்ளிவாசல் என்ற காரணத்தினால் கரண்ட் பில் கட்ட, பெயிண்ட் அடிக்க, ஏதாவது உதவி செய்வதாக இருந்தால் செய்வார்களே தவிர இறைவனுக்கு என்று எதையும் போய் என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார். நம்ம பயன்படுத்தக்கூடிய கட்டிடம் என்ற காரணத்தினால் அதற்காக நன்கொடைகளை கொடுப்பார்களே தவிர அங்கே போய் என்ன செய்ய மாட்டாங்க, இறைவனுக்கு இந்தாங்க காணிக்க, இறைவனை வணங்க வந்துட்டோம்ல, இந்தாங்க இந்த வாழைப்பழத்தை வசிக்கிறங்க, இந்த தேங்காயை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சர்க்கரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதை வாங்கிறதுக்கு பூசாரியெலாம் இருக்க மாட்டார். அதை வாங்கவும் மாட்டார்கள், இவர் கொண்டு வரவும் மாட்டார். வெறுங்கையாக தான் வருவார். அவருக்கு வேண்டிய மலைஜலம் கழிக்கிற சுத்தமாகிற செலவெல்லாம் பள்ளிவாசல் செலவுடன் இருந்தால் அவர் பயன்படுத்தி கொள்வார். இப்படி தான் இதான் பள்ளிவாசல் அப்படின்னு என்ன செய்யணும், முஸ்லீம் அல்லாத மக்களையும் எங்கள் பள்ளிவாசலை கூப்பிட வேண்டும். ஒருத்தருக்கு வாரத்தில் ஒரு நாளைக்காவது போய் எங்கள் பள்ளிவாசல்கெல்லாம் வாங்க, குடும்பத்தோடு பாருங்கள் என்று அவர்கள் பார்த்து சென்றார்கள் என்று சொன்னால் என்ன ஏற்படும் என்றால், இந்த வித்தியாசம் அவங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க பல வழிபாட்டு முறையை பார்த்துருக்கிறார்கள்.
எந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு வழிபாட்டு முறையிலையும் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக ஃப்ரீயாகி மலைஜலம் கழித்து சுத்தமாகிவிட்டு கைகால் முகத்தை எல்லாம் தினசரி கழுவிவிட்டு அப்படி வரிசையாக தூய்மையான இடம் தர்ற வந்து அப்படி பளிங்கு மாதிரி இருக்கும். சுத்தமாக வந்து செய்வாங்க, ஒவ்வொரு தடவையும் பெருக்கி கொண்டு சுத்தமாக்கி கொண்டே இருப்பார்கள். அப்படி சுத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த படையல் செய்து பூஜை செய்து அந்த பொருளெல்லாம் குட்டி பிசுக்குண்டு பாசி படிந்த மாதிரி இருக்குமே, அப்படியான காட்சி எல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. அப்படி சுத்தமாக இடம் சுத்தமாக இருக்கும். அதில் எல்லாத்தையும் பார்ப்பார்கள், தொழுகிற முறையை பார்ப்பார்கள், சுத்தம் பண்ணுவதை பார்ப்பார்கள். தோளோடு தோல் நின்று ஒட்டி உரசி கொண்டு நிற்கிறோமே, என் பக்கத்தில் நீ நிற்காத, உன் பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன் என்று நிற்கிறோமே, நிற்பார்களே, அந்த மாதிரியான காட்சிகள் இல்லாமல் வரிசை அணிக்கிறதை பார்ப்பார்கள். அதில் என்னென்ன பார்ப்பார்கள், யார் முதல்ல வந்தானோ அவன் தான் முன்னாடி நிற்கிறான், யார் லேட்டாக வந்தானோ பின்னாடி நிற்கிறான். பின்னாடி உள்ள அந்த ஊர் ஜமாத்து தலைவராக இருந்தால் கூட என் இடத்த நான் தான் முதல்ல நிற்பேன்னு சொல்ல முடியாது. முதல்ல நிற்கிறான், நீ முதல்ல வரணும் என்று சொல்லுகிற உரிமை எல்லாருக்கும் இங்கே வழங்கப்பட்டிருக்குது. அவரும் கேட்க மாட்டார், இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான இந்த காட்சிகளை எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள் அறியணுமா இல்லையா? அறிஞ்சால் தானங்க இஸ்லாத்தில் ஈர்க்கப்படுவாங்க. என்ன அழகான வழிபாடு, ஒரு வழிபாடு 5 தடவை வந்து நீ கொரோனாவுக்கு கையை கழுவுங்கிறான், மூஞ்ச கழுவுங்கிறான். இது டெய்லி 5 தடவை வந்து எல்லா காலங்கள்லையும் அந்த கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு சுத்தமாக இருப்பதை விட எல்லா காலங்கள்லையும் கைகால் முகத்தை கழுவி பல்ல துளக்கி 5 தடவை பல் துளக்குனால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி நாசி மூக்கு சிந்தி அதை துப்புரவு பண்ணி இப்படி 5 டைம்ஸ் தினசரி வந்து அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்தால் யாருக்காவது ஈர்க்காமல் இருக்குமா? ஒரு சுகாதாரத்துறை அதிகாரி வந்து பார்த்தான்னா அவனை வேப்படைந்து போயிடுவான். ஒரு படித்தவன் வந்து பார்த்தால் ஆச்சரியப்படும், என்னடா இவ்வளோ அழகாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறார்கள். அந்த சமத்துவம், அந்த சகோதரத்துவம், ஒரு இராணுவம் போன்ற ஒரு ஒழுங்கு, அல்லாஹ் போன்ற எல்லாம் ஒன்றா குனிவார்கள், மறுபடியும் எந்திரிப்பார்கள், மறுபடியும் குனிவார்கள். ஒரே மாதிரி இராணுவத்தில் கூட அவ்வளோ சிஸ்டமேட்டிக் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு முறையையும், அதுபோல் இந்த யோகான்னு செய்கிறாங்கல்ல, உடம்புக்கு வந்து எல்லா வகையான முறையிலையும் உடம்பு வளைக்கணும். வளைச்சி பழகுனா தான் பிற்காலத்தில் இந்த உடம்பு வலிலாம் வராது. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிற ஆட்கள் என்ன செய்யுது, முதுகு வலிலாம் வருதுங்கிறாங்க இல்லைங்க, அப்படி ஜாமாயி போய் விடுகிறது, கழுத்து வலி வருகிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் உடம்பு அதிகமாக வளைக்காமல் போகிறது தான். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த தொழுகையில் வந்து அதிகமாக தொழுகை கடமை சுண்ணத்தெல்லாம் சேர்த்து தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். குனிகிறார்கள், குனிவதுங்கிறது ஒரு விதமான அவங்க பார்வையில், முஸ்லீம் அல்லாதவங்க பார்வையில் பார்த்தாங்கன்னு சொன்னால் நிற்கிறார்கள், அப்புறம் குனிகிறார்கள், அப்புறம் நெத்தியை நிலத்தில் வைத்து சிரம் பணிகிறார்கள், அப்புறம் இருப்பில் அமர்கிறார்கள், அமர்கிற முறை கூட மண்டியிட்டு அமர்கிறார்கள். இந்த எல்லா முறைகளுமே எல்லா விதமான நரம்பு மண்டலமும் வேலை செய்வதற்கு ஏற்ற ஒரு விதமான யோகா என்பதற்காக நாங்கள் தொழலை. அவங்க பார்வையில் அப்படி தெரியும். முஸ்லீம் அல்லாதவங்க பார்வையில் என்னடா இந்த அளவுக்கு அப்படி செய்கிறாங்க, 5 தடவை அந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வராத. சுத்தம் சுகாதாரம் எல்லாமே ஒரு வழிபாட்டு தலம் என்பது வந்து நமக்கு நோய் பரப்பக்கூடியதாகத்தான் உலகத்தில் எங்கே வேண்டாலும் இருக்கும். வழிபாட்டு தலத்தில் போவதற்கு என்ன செய்யணும், என்னென்ன தொற்று இருக்குமோ என்னென்ன கிருமி இருக்குமோ என்று பயப்படக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு நீட்டாக இப்படி ஒரு சுத்தமாக ஒரு வழிபாட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களாம் அறிவதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா? நம்ம முஸ்லீம்களில் உள்ள மார்க்கம் அறியாத சில மூடர்கள் பள்ளிவாசலுடைய தலைவர்களாக இருந்து கொண்டு, மார்க் அறிஞர்களாக இருந்து கொண்டு, நீ வராத நான் வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மார்க் அறிவு கிடையாது, அப்படி சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. நமக்கு என்ன இருக்குது, குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால், உலகத்திலேயே நமக்கு இப்போ பள்ளிவாசலில் மிகச்சிறந்த பள்ளிவாசல் என்று நாங்கள் நம்ப வேண்டியது மக்காவில் உள்ள காபா என்கிற அந்த வளாகத்தை, காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பள்ளி இருக்குல்ல, அந்த பள்ளி தான் சிறந்த பள்ளிவாசல். உலகத்தில் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான். முதல் மனிதர் இறைவனை வணங்குவதற்காக அந்த இடத்தில் தான் ஒரு பள்ளிவாசலை கட்டினார். அது தொடர்ச்சியாக இன்றைக்கி வரைக்கும் என்ன இருக்குது, அதுக்கு ஒரு சங்கிலி தொடராக அந்த கட்டடம் இருந்து கொண்டே இருக்குது. சில காலத்தில் சிதிலமடைந்து போனாலும் அந்த இடம் இறைவனால் மீண்டும் காட்டப்பட்டு மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டு அந்த காபாங்கிற ஆலயம் இருக்கிறது. அதில் மட்டும்தான் ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இணை கற்பிக்கக்கூடியவங்க வரக்கூடாதுன்னு ஒரு தடை. அது ஒன்றுக்கு தடை இருந்தால் என்ன அர்த்தம், மற்றதுக்கெலாம் வரலாம்னு தான் அர்த்தம். பள்ளிவாசல் என்பதற்கு அந்த ஒரே இறைவனை வணங்குவதற்காக அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க ஆரம்பத்தில். அதில் வணங்க போகிறதா இருந்தால் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதில் அல்லாஹ்வை தவிர நான் 1000 கடவுளை வணங்குவேன் என்று சொன்னால் நடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி போல எதுகுலல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு புனித பள்ளிக்கு இணை கற்பிக்கிறவங்க வரக்கூடாது என்ற அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தடை இருந்தால் என்ன அதுக்கு அர்த்தம், மற்ற பள்ளிவாசலுக்கெல்லாம் வரலாம்ன்ற தடை இல்லைன்ற அர்த்தம். அந்த ஒரு பள்ளிக்கு தான் தடை. அப்போ இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு யாரோ தப்பாக கைடு பண்ண காரணத்தினால
இவங்களும் என்ன செய்கிறதில்ல, இவங்களும் போய் கேட்குறதும் இல்லை, அவனு கூப்பிட்றதும் கிடையாது. அப்படி ஒரு வெறிச்சு பார்க்குற ஒரு நிலை தான் இருக்கிறது. நம்ம என்ன செய்ய, நம்மளே விருந்து மாதிரி அழைத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட அந்த பள்ளிவாசலில் தொழுகிறதா பார்க்க வைக்கலாம். அதை பார்ப்பது பெரிய. மேலை நாடுகளில் இன்றைக்கி இஸ்லாம் வளர்ந்து எதை வச்சு தெரியுமா? பள்ளிவாசலில் யார் வந்தாலும் பார்க்க அனுமதிப்பாங்க. விசிட்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. தொழுகிறது வரைக்கும் நின்று உட்காந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். பார்க்கும்போது அவங்களுக்கு ஈர்ப்பாக இருக்கும். சில பேர் அவங்க ஆர்வத்தில் அவங்களும் போய் சேர்ந்து தொழுகையில் சேர்ந்து கொள்வார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க, இது என்னடா ஒரு வித்தியாசமான மார்க்கமாக இருக்குது, அந்த இஸ்லாத்தை படிப்பாங்க, தேடுவாங்க, ஆய்வு செய்வார்கள். அதனுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற எல்லா கொள்கைகளையும் விட அது சிறந்த கொள்கை என்று உங்களுக்கு தோன்றும் பொழுது இஸ்லாத்தை தழுவுவார்கள். அப்போ இஸ்லாத்தில் மேற்கத்திய நாடுகளில் வளருவதற்கெல்லாம் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிவாசலுக்குள்ள பிரமத மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அனுமதிக்கப்படுறது தான் காரணம். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி சில பேர் முஸ்லீம்கள் இதில் ஒரு தயக்கம் காட்டினீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, பள்ளி காபத்துல்லாவை தவிர மற்ற பள்ளிக்கு நீங்கள் வரலாம், அதுக்கு மட்டும்தான் வரக்கூடாது என்று தடை இருக்குது. அதுக்கு தனியாக இன்னொரு நாளைக்கு வச்சுக்கணும். அது பதில் ஏன் தடை இருக்குது என்பதற்காக வேண்டி. மற்ற எந்த பள்ளிவாசலுக்கும் எந்த மதத்தவரும் வருவதற்கு என்ன இல்லை, தடையே கிடையாது என்று விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் பள்ளிவாசலுங்கிறதுல பெரிய இடம், இப்போ மாதிரி 1.5 சென்ட் 2.5 சென்ட்லாம் பள்ளி கிடையாது. பெரிய அளவில் ஒரு இடத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொந்த காசில் வாங்கினார்கள். அந்த இடத்துல ஒரு பகுதியை பள்ளிவாசலாக கட்டினார்கள், அது வெளிப்பள்ளி கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலில் தான் அரசாங்கத்துடைய நிர்வாக பணிகள் பூராவுமே நடக்கும். அதில் என்னோட நடக்கும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தூதர்கள், அவங்க நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மத குருவாக மட்டும் இருக்கலை, அவங்க தான் மன்னர், அவங்க தான் ஆட்சித் தலைவர், அவங்க தான் சக்கரவர்த்தி, ஜனாதிபதி. அப்படிங்கிறதுனால பல ஊர்களில் தூதுக்குழுவினர் என்ன செய்வாங்க, சந்திக்க வருவார்கள். சந்திப்பதற்காக வேண்டி இந்த பள்ளியில் தான் சந்திப்பார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தாலும் எங்கே சந்திப்பாங்க, நபிகள் நாயகம் அவர்களை இந்த பள்ளி வாசலில் தான் சந்திப்பார்கள். சில பேர் வரம்பு மீறியவர்களை பிடித்து கொண்டு வருவார்கள். குற்றம் இழைத்தவர்களை பிடித்து கொண்டு வந்து பள்ளிவாசலில் இருக்கிற வெளியில் இருக்கிற தூண்களில் தான் என்ன செய்வாங்க, கட்டி, அந்த ஜெயிலெலாம் கிடையாதுல்ல, குற்றவாளிகளை அது மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி பல காரியங்கள் என்ன செய்ய அந்த பள்ளிவாசலில் நடக்கும். அப்போ முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கும் பொழுது நாமளும் என்ன செய்யணும், முஸ்லீம்கள் இந்த கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த பள்ளியில் அனுமதிக்கிறாங்க, உங்கள் பள்ளியில் அனுமதிக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பள்ளியில் அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னால் அது பள்ளியே கிடையாது, அதனால் அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம தான் அந்த பள்ளிவாசலில் எல்லாருக்கும் அனுமதி இருக்கிறது என்று காட்ட கடமைப்பட்டவர்கள். இதில் முஸ்லீமை தவிர யார் வரக்கூடாது என்று போர்டெலாம் போடக்கூடாது. நீங்கள் பெரிய பள்ளிவாசல்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் முஸ்லீம் அல்லாஹ் பார்வையிடுவதற்காக வேண்டிய பார்வையாளருடைய இடம்னு ஒன்று போட்டு வைத்து யார் வேண்டாலும் பாருங்கள், நாங்கள் தொழுகிற முறை அறிந்து கொள்ளுங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க என்று சொல்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அது நடைமுறையில் இல்லாதனால இந்த சகோதரன் செய்கிறார், இந்த கேள்வி கேட்குறார். நடைமுறையில் இருந்தால் இது கேட்டிருக்க மாட்டார். நடைமுறையில் நம்ம கொண்டு வர பாடுபட வேண்டும். பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசல்களையும் முஸ்லீம் அல்லாத மக்களை வைத்து சந்தோஷப்படுவார்கள். அவங்களை நீங்கள் அழைக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு மார்க்கம்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம போனால் வெட்டி விட்டுருவாங்களோ, சேர்க்க மாட்டாங்களோ, வித்தியாசம் பார்ப்பாங்களோ, வெறுப்பு ஒமிழ்வாங்களோ அப்படின்னு அவங்கள அறியாமல் அவங்க மனசில் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அன்பாக அழைத்து சொல்லும் பொழுது தான் நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பள்ளிவாசல் உட்காந்து வெடிகுண்டெலாம் தயாரிப்பாங்க இவ்வளோ இருக்குன்னா நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்கிறான், பள்ளிவாசல்னு போகிறாங்களே, அங்கே தான் பள்ளிவாசல் ஓப்பன், அங்கே ஒன்றும் தயாரிக்கவும் முடியாது. அவங்கதா பள்ளிவாசலில் யார் வேணாலும் பார்க்கலாம். அதுக்கு எந்த விதமான பள்ளிவாசலுக்கு காசு சந்தா வசூல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்களே தவிர, பள்ளிவாசலில் பெருமதியான தங்க பாலங்கள், தங்க நகைகள், தங்க பிஸ்கெட்டுகள் எல்லாம் அங்கே குவித்து வைக்கப்பட்டு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பாய் விரித்திருப்பார்கள், நல்ல தரையாக இருந்தால் சுத்தமாக தரையாக தான் வைத்திருப்பார்கள், வேறு ஒன்றுமே இருக்காது. பள்ளிவாசல் சம்மந்தமான பீரோவில் ஆவணங்கள், பேப்பர்கள், திருமண பதிவேடுகள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பீரோவில் வைத்திருப்பார்கள். உள்ள நுழைஞ்சு திருடுறதுக்கு போனாலும் ஒன்றுமே கிடைக்காது. ஒரு கோடியாக பணமெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே எந்த ஒரு காரியத்தையும் ஒளிஞ்சு செய்ய முடியாது. ஏன்னா பள்ளிவாசலை எனக்கு ஒரு ஆக்கிட முடியாது. யார் வேண்டாலும் அங்கே நுழைஞ்சு ரகசியமாக ஒரு இடத்த பூட்டி கொண்டுலாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, விளங்கி வைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசல் போகிறாங்க, ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ, உருண்டை தயாரிக்கிற ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ என்று விளங்குகிற அளவுக்கு அவ்வளோ அந்நியப்படுத்தி வச்சுருக்கிறோம். பள்ளிவாசல் இன்னதுதான் என்று அந்த முஸ்லீம் அல்லாத மக்களை உங்களை எல்லாம் முஸ்லீம் அல்லாத ராஜா போன்ற சகோதரர்களை பார்ப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தால் இந்த மாதிரி கேள்வி வருமா? அவரே பதில் சொல்லிடுவார், ஈர்க்கப்பட்டிருப்பார். அதனால் பள்ளிவாசலுக்கு தாராளமாக முஸ்லீம் அல்லாத மக்கள் வரணும். வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஏற்பாடு செய்ய வேண்டும், அழைத்து வர வேண்டும்.
விருந்து போட்டு கூட நீங்கள் அழைக்கலாம். வாங்க எங்கள் விருந்தாளியை வந்து நாங்கள் தொழுவதை பார்த்துவிட்டு சாப்பிட்டுட்டு போங்கள்ட்டு சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சின ஒரு தாவா கிடையாது, இதுக்கு மிஞ்சின ஒரு இஸ்லாத்தை எடுத்து வைக்கிற ஒரு வழிமுறை கிடையாது என்பதை உணர வேண்டும். இதுதான் இந்த சகோதரருடைய கேள்விக்கான பதில். இன்ஷா அல்லாஹ் வேறு கேள்வியோடு அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.